Hi, good morning to everyone. Welcome back to Investment Achievement. Okay, Nifty வந்து almost வந்து ஒரு crucial level of resistance break பண்ணிருக்கு. இப்போ upcoming basisல நிஃப்டிக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 24,800 அப்படின்ற ரேஞ்சை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பார்க்கணும். இங்க இருந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்தாலும் இந்த 24,800 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இதுக்கு கீழே ஃபால் வந்தாதான் மார்க்கெட் ஃபர்தரா கீழே வரும். டுவர்ட்ஸ் மார்க்கெட் புல் பேக் ஆகி போகக்கூடிய ஜோன் ப்ரீவியஸ் ஏடிஎஸ் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். அதாவது மார்க்கெட் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுலேயே வந்து வீக்லி கேண்டில் கன்ஃபர்மேஷன், வீக்லி கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து அது சஸ்டெயின் பண்ணணும். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹண்டிங் ஜோன் மாதிரி கூட இந்த 25,000 வந்து ஆக்ட் ஆகும். பிகாஸ் வந்து இந்த லார்ஜ் பியரிஷ் கேண்டில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, நல்ல ஒரு மொமெண்டமான கேண்டில் இருக்கு. இந்த கேண்டலுக்கு மேலே மண்டே வந்து ஓப்பன்றது மிகவும் முக்கியம். அது 25,100 200க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நிஃப்டி டுவர்ட்ஸ் கட்டாயம் ப்ரீவியஸ் ஏடிஹெச் மூவ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, அண்ட் தென் இன்னைக்கு வந்து நம்ம தமிழில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், ஒரு பெஸ்ட் 5 ஸ்டாக்ஸ் 100 rupeesக்கு கீழே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி பேஜரான ஸ்டாக், அனைத்துமே நம்ம சொன்ன ஸ்டாக். இப்போ மீண்டும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பீக்லேருந்து கரெக்ஷன் ஆகும்போது இந்த ஸ்டாக் மட்டும் என்ன விதிவிலக்கா? என்னதான் மல்டி பேஜர்னாலும் அந்த ப்ராஃபிட்டை ஹார்வெஸ்ட் பண்ண தெரியணும். பெனில் பார்த்த ப்ராஃபிட்டை ஹார்வெஸ்ட் பண்ண தெரியணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே அதுதான். பார்க்கும்போது வந்து மேலே போகும்போது வந்து ஜாலியாக ஹோல்ட் பண்ணுறது, அது கீழே இறங்கும்போது மறுபடியும் ஏறிடும், வந்த விலைக்கே போட்டோம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலான்றது, அது நல்லா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் எக்ஸிட் பண்ணுறது. இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா எங்கே ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த ஹார்வெஸ்டிங்கிற ஒரு கிரைட்டீரியா தெரியாமல் தான் இங்கே நிறைய பேர் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா, பவர் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை கேட்டது இப்போ வாங்கலாமா அப்போ வாங்கலாமான்னுட்டு. எப்போ வாங்கணும்? மார்க்கெட் ஒரு ஹைலேருந்து கரெக்ஷன் ஆகும்போது தான் வாங்கணும். அப்படி என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. நம்ம ஒரு 13 ரூபா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மல்டி பேஜர் இன்னும் கிட்டத்தட்ட 400-500% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இப்போ அந்த ஸ்டாக் கரெக்ஷன் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக்ஸோடைய லெவல் என்னன்றது பார்ப்போம். ஓகே, சுவிட்சர்லாந்து எனர்ஜி வந்து இப்போ என்ன ஆயிருக்கு, டுவர்ட்ஸ் வந்து மார்க்கெட் எந்த இடத்துல வந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி போச்சு, ஒரு மந்த்லி கேண்டலில் வச்சுப்போம். அப்போ மந்த்லி கேண்டலில் இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் ஹைக் போயிருக்கு, நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம் அப்படின்னு நல்லா கிளியராக புரிஞ்சுக்குங்க. அப்போது ஒரு கன்சால்டேஷன், இந்த கன்சால்டேஷனை ப்ரீச் பண்ணும்போது தான் நம்ம சொன்னோம் 13 rupeesக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா இது மல்டி பேஜர் அப்படின்னோம். அப்போது கிளியராக இங்கே இருந்து மார்க்கெட் பெரிய ரிட்டர்ன்ஸ், எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ், 565% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன். அப்போ அந்த கரெக்ஷன்றது ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 40 முதல் 50% இறங்குச்சுன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் கரெக்ஷன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக் அந்த கரெக்ஷனை முடிச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எதிர்த்து நம்மளுக்கு தெரியணும். அந்த கரெக்ஷன் வந்துட்டா மட்டும் போய் வாங்கிடக்கூடாது. டுவர்ட்ஸ் மார்க்கெட் புல் பேக் ஆகுமா ஆகாதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரிவர்சல் சைன் அப்படின்றது வரணும். அந்த ரிவர்சல் சைன் எப்படி வரணும், எப்படி எந்த இடத்துல வரணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல வரணும். அப்போ அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்க? இந்த இடத்துல நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு மார்க்கெட் பிரீச் பண்ணி மேலே போனது, இந்த இடத்துல கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. இப்போ வீக்லி வைஸ்ல பாருங்க, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு. டே வைஸ்ல பாருங்க, எக்ஸாக்டா அந்த பாட்டம் அவுட் அடிக்குது. இந்த பாட்டம் அவுட்ன்ற ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பையபிள் ப்ரைஸ் 48 to 50. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் எதுன்னா இந்த 48 rupeesன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் சப்போர்ட் எடுக்கணும், அதுதான் சப்போர்ட். சும்மா வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும்போது இங்கே இது சப்போர்ட் வாங்கணும்னா நம்மளுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் காலை உடச்சி கையில் கொடுத்து படுக்க போட்டுடுவாங்க. சரிங்களா? தர்மாஸ்பத்திரியில் போய் படுறா ராஜான்னுடுவாங்க. அப்போ அந்த சப்போர்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்போ மார்க்கெட் ஒரு லோ, அண்ட் தென் செகண்ட் லோ, அண்ட் தென் தேர்ட் லோ கன்சால்டேட் ஆகுது. அந்த கன்சால்டேட்ன்ற ஜோன் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 61 rupeesன்றது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ தெரியுதுங்களா? ஒரு செங்கல் உடைப்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு செங்கல். அப்போ இந்த செங்கல் ஃபார்மேஷன் வந்துச்சா? இப்போ இந்த செங்கல் ஃபார்மேஷனை மண்டே இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் மேலே போகிறது உறுதி. எவ்வளோ தூரம் போகும்? மீண்டும் ப்ரீவியஸ் ஏடிஹெச் போகும். அந்த ஏடிஹெச்சை பிரீச் பண்ணால் அதுக்கு மேலே மல்டி பேச்சர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்போ மார்க்கெட் என்னாச்சு, நல்ல ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் வந்துச்சு. இதை தான் சொல்றது,
ஒரு ஏற்றத்தில் ஒரு பங்கை துரத்தி செல்லாதீர்கள். அந்த பங்கு எப்போ மூச்சு வாங்கி ஆசுவாசப்படுத்தி ஒரு இடத்துல வந்து செட்டில்ட் ஆகுதோ அந்த இடத்துல பிடிங்க அப்படின்றது இது அதுக்குண்டான இடமா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 61ல போய் லொடுக்குன்னு கைவிட்டு வாங்கிக்கலாமா? பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரணும். அப்படி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரலன்னா இந்த ஸ்டாக் என்ன ஆகும்னா மறுபடியும் அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வரும். எவ்வளவு தூரத்துக்கு வரும்? 48க்கு வரும். அப்போ அந்த 48ன்றது பெஸ்ட் பையபிள் ப்ரைஸா இருக்கும். சார் இன்கேஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? மேலே போயிடுமே சார், அப்போ வாங்குறதுக்கு இடத்த விட்டுடுமே சார். அப்போ உங்க மணி மேனேஜ்மெண்ட்ன்றது இங்க பிளே பண்ணும். அந்த மணி மேனேஜ்மெண்ட் என்ன? அலோகேஷன். அந்த அலோகேஷன்றதுக்கு ஒரு 50%க்கு வந்து 61ல பை பண்ணிக்கோங்க, ஒரு 48ல இன்னொரு 50% பை பண்ணிக்கோங்க. நீங்க 50 பங்குகள் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா 61 ரூபாய்க்கு 25 பங்குகளை வாங்குங்க. மீண்டும் 48 ரூபாய் வந்ததுன்னா 25 பங்குகள் வாங்குங்க. 48 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா அடுத்து ஒரு செட் ஆஃப் செல்லிங்க்கு போகும். இது சுசுலானுடைய கிரைட்டீரியா. புரிஞ்சுக்குதுங்களா? நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. பை சொன்னா பை பண்ணிட்டு நீங்க சொல்லிதான் நான் லாஸ் ஆச்சு, நீங்க தான் சொன்னீங்களே சாரு அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது, சரிங்களா? திஸ் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல. நீங்க டிசிப்ளினா ட்ரேட் பண்ணணும், ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் தென் ஏர்னிங்ஸ். நாலேஜ் இல்லாம ஏர்னிங்ஸ் வராது. நாலேஜை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவிஎன். எல்லாமே பவர் செக்டர் ஸ்டாக் தான். எஸ்ஜேவிஎன் இவங்களும் 35 rupeesல சொன்ன ஸ்டாக். நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம்? 35. அப்போ 35ன்றது எந்த இடத்துல இருக்கு? இந்த ரேஞ்சை பிரேச் பண்ணும்போது 35 சொன்னோம். அங்கிருந்து மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஒரு 35ல இருந்து மார்க்கெட் என்ன பர்சன்டேஜ் ஆச்சு? 368% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு அங்கிருந்து என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கரெக்ஷனை ஒரு 52%. இப்போ புரியுதுங்களா? 50% கரெக்ஷன். கோல்டன் ரேஷியோ, ஃபெபினாசி ரேஷியோ 50%, 60% வாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு உண்டான வேல்யூஸ்லாம் தெரியணும். புரியுதுங்களா? அப்போ ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு டீசென்ட் கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த டீசென்ட் கரெக்ஷனில் மார்க்கெட் ஒரு பேஸ் அமைக்குது. அந்த பேஸ் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 81 rupees to ஒரு 82 rupees. இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு ஒரு 80 rupees வச்சிருப்போமே. இந்த 80ல மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு சப்போர்ட் ஆகுது. அப்போது ட்ரெண்ட் ரிவர்சலாக அமையறதுக்கு உண்டான ஒரு கன்சால்டேஷனாக ஒரு கேண்டில் பிரேக் அவுட்டும் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்தராக வெயிட் பண்ணி பாருங்க. மண்டே வந்து இந்த ஸ்டாக் வந்து 104 ரூபாய்க்கு மேலேயே கேப் அப் ஓப்பனிங் நடைபெற்றதுன்னா டுவர்ட்ஸ் 127 காலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 1 hour கேண்டல்ல 104க்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா யூ கேன் பை. ஸ்டாப் லாஸ் வந்து 101 வச்சுக்கலாம் ட்ரேடர். டார்கெட் வந்து 125. அப்போ உங்களுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்ன்றது எவ்வளோ தூரம் இருக்குன்னா இங்க இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங்குக்கு ஒரு 18% இருக்கும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 3% இருக்கும். இது வந்து ஸ்விங் ட்ரேடர் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஃபர்தரா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே இறங்கி வந்ததுன்னா ஒரு 20% கரெக்ஷன் ஆகும். அப்போ வந்து இரண்டாவது பகுதியை பதிவு பண்ணலாம். இது வந்து எஸ்ஜேவியனுடைய கிரைட்டீரியா, சரிங்களா? இதோடைய ஸ்டாப் லாஸ் இல்லாமல் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ்க்கு உண்டான லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வருத்தப்படாதீங்க. எப்பவுமே ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ தான் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். 82 rupees ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் இரிடா இவங்களும் வந்து ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்தாங்க. வெறித்தனம். இப்போ வாங்கலாமா அப்போ வாங்கினாங்களாமான்னு கேட்டவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்கள வந்து உச்சத்தில் போய் வாங்கியிருப்பாங்க. அடி லாக் தருமடி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் பாருங்க, ஒரு 47 rupeesல இருந்து ஒரு 308. அப்போ வந்து இதுதான் சொல்றது, கிரீடியில வாங்கக்கூடாது அப்படின்றது. பேராசை பெரும் நஷ்டம்ன்றது பங்குச்சந்தைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு வார்த்தை. அப்போ 480% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சா, அடுத்தது 4000% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சான்னுட்டு அப்படியே இதை எடுத்து போய் பணத்தை கொட்டினா கோணியில அங்கிட்டு வரலான்ட்டு போய் கொட்டினவங்களுக்குலாம் குமுறு கீழே படுக்க விட்டாங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த ஸ்டாக் பிரீச் பண்றதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா அதுக்குண்டான அர்த்தங்கள் தெரியணும். இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங், இங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங். பட் இந்த இடத்துல பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுன்னா மார்க்கெட் அப்படியே ஸ்லைட்லி புல்லிஷ் மோடுக்கு திரும்பும். அப்போ வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்றது இங்கேயும் ஒரு கன்சால்டேட் வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு புல்லிஷ்க்கு போகிறதுக்குண்டான பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு. அந்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம் இஸ் கண்டினியூஷன் பேட்டர்ன்.
கப் வித் ஹேண்டல்ன்றது வேற, ரவுண்டிங் பாட்டம்ன்றது வேற. இங்க என்னென்ன பேட்டர்ன் வந்தது எப்படின்றத நான் கிளியரா மென்ஷன் பண்ணி கட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்திருக்கு, தெரியுதுங்களா? ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்துட்டு மார்க்கெட் ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷனும் வந்துடுச்சு. அப்போ இது பேர் என்னன்னா கப் வித் ஹேண்டில். ஹேண்டில் பிரீச் பண்ணி மேலே ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மறுபடியும் ஃபால் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல டோட்டலா நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா ஒரு எஃப்விஜி, ஒரு ஃபேர் வேல்யூ கேண்டில் அப்படின்றது இந்த கேண்டில் தான், சரிங்களா? அந்த கேண்டலுக்கு ஒரு ஜோன் போடுங்க. அந்த ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அந்த எஃப்இஜியை வந்து பிரீச் பண்றதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் வருது. அப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த கேண்டில் உடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க எதனால ஏன்றது இது உடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து நடக்கும்போது சொல்லணும். நான் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொன்னேன்னுட்டு இந்த கதை விடக்கூடாது, சும்மா வந்து எழுத்துப்பூர்வத்தில் எழுதக்கூடாது. இந்த ஸ்டாக் உடைக்கிறதுக்கு 90% ப்ராபபிலிட்டி இருக்கு. இதை நீங்க டிக்ளேர் பண்ணிக்கோங்க. 10% வந்து மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேண்டமிக். 90% இது உடைக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வெயிட் அண்ட் சி, சரிங்களா? இது வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது ட்ரேடர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எவ்வளவுக்கு மேல? ஒரு 185க்கு மேல பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் ஃபார் புல்லிஷ். ட்ரேடுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் 230. அப்போ நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் கிடைக்குது? இங்க பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடைச்சதுன்னா அரௌண்ட் ஒரு 26% கிடைக்குது இல்லையா? 26%ன்றது சாதாரண ஸ்விங் ரேஷியோவா? டார்கெட் 1 அண்ட் தென் டார்கெட் 2வா ஒரு 265. இது டார்கெட் 1 டார்கெட் 2. அப்போ டார்கெட் 1 எங்க இருக்கு? டார்கெட் 2 இங்க இருக்கு. அப்போ ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? ஸ்டாப் லாஸ்ன்றது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்தவனே தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது பிரேக் அவுட் வரதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கு, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது வந்து IRDA, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி. சார் நீங்க பிலோ 100 rupees தானே சார் ஸ்டாக் சொன்னீங்க? ஆமா, சுஸ்லான்னு ஒன்று சொன்னேன். இப்போ வரக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பெனி ஸ்டாக்ஸ் எப்பவுமே ரிஸ்கியான ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல எவ்வளவு அலோகேஷன் பண்ண போறீங்கன்றத ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து ஜேபி பவர் இதுவும் பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கொடுத்தது. இந்த ஸ்டாக் உடைய கிரைட்டீரியா என்னன்னு பார்ப்போம். ஜேபி பவர் வந்து என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் லோல இருந்து நம்ம ஒரு 6 rupees சம்திங்ல சொன்னோம். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் உடைக்கும் போது சொன்னோம். அங்க இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 248% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு அங்கிருந்து என்ன பர்சன்டேஜ் கரெக்ஷன் வந்திருக்கு? அரௌண்ட் ஒரு 48. என்ன சார் எல்லாமே 40, 48, 50, 50, 50 வருது? என்னன்னா கோடு போட்டு ரோடு போட்டு வேலை கட்டுறீங்களா? அதுதாங்க ஸ்டாக் செலெக்ஷன்னா இது மாதிரி ஒரு கரெக்ஷன், பியூட்டிஃபுல் ஆஃப் கரெக்ஷன். ஒரு ஏறினதுக்கு உண்டான இறக்கத்தை பதிவு பண்ணும்போது தான் வாங்கணும். அந்த ஏற்றத்திற்கு உண்டான இறக்கம் எதுன்றது தெரியாம தான் அங்க பல பேருக்கு தத்தளிப்பா இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கோடைய லெவல்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துலயும் பாருங்க கிளியரா வந்து ஒரு பேஸ்மெண்ட் போடுறாங்க. அந்த பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஃபவுண்டேஷன்ல என்னன்றது தெரியாம தான் நிறைய பேர் அங்க வந்து ஸ்ட்ரகிள் வந்துட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்ல 1 by 1 ரீட் பண்ணுவோம். அப்போ இங்க எஃப்விஜி கேண்டில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் எஃப்விஜி, ஃபேர் வேல்யூ கேண்டில். அப்போ இந்த ஜோனுக்குள்ளார மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரகிள்ல வந்துட்டு இருக்கு. எஃப்விஜி கேண்டில் இதுதான் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அப்போ ப்ராப்பர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ன்றது இந்த ஸ்டாக்குக்கு எந்த ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரேடர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ரேஞ்ச். நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரேடர் எங்க போகணும், இன்வெஸ்டர் எங்க போகணும். இன்வெஸ்டர் பென்னி ஸ்டாக்ல வந்து பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணணும். பட் வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பர் அலோகேஷன் வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் சார் அப்படின்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். பெரும் தொகையை எடுத்துட்டு போய் இது மாதிரி பென்னி ஸ்டாக்ல போடாதீங்க, என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ், சரிங்களா? அப்போ மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 16.53 ₹16.50 மேல போச்சுன்னா தான் இது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஒரு பாட்டம் அவுட் ரேஞ்ச் அப்படின்றது ₹12.80 வந்தா வாங்கிட்டு ஒரு ₹12 ரவுண்ட் ஃபிகரா ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். டார்கெட் எவ்வளவு தூரத்துக்கு போகும் இதெல்லாம் வந்து சும்மா போட்டு விட்டுட்டு வேடிக்கை பாருங்களேன். இது மாதிரி ஸ்டாக்ல வந்து போயிட்டு வாங்கிட்டு அக்குமுலேட் பண்றேன் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய ரிஸ்க், இந்த பணம் போனா போச்சு, வந்தா மழை, போனா கூந்தல், அவ்வளவுதான். இப்படிதான் இந்த ஸ்டாக்லாம் ஹேண்டில் பண்ணணும். அப்போ டார்கெட்டா நம்ம வந்து ப்ரீவியஸ் ஏடிஹெச்சே கார்னர் போடலாம். அப்போ ஒரு ₹23 மூவ் ஆச்சுன்னா
இங்க இருக்கிற பிரைஸ்ல இருந்து, அதாவது இங்க வந்து ஒரு கரெக்ஷன் வந்து இந்த ரேஞ்சில் எங்க ₹12.70 வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 82% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். என்ன போல் ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் 31st May கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலி 8 செஷன் போகும். லைவ் வெபினார் தான், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். அதாவது நிறைய பேர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு முடிச்சு விட்டுடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, லைவ் வெபினாரில் தான் கிளாஸஸ் போகும். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு சென்ட் பண்ணுறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண. இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.